22,000 உயரத்தில் இருக்கின்ற இந்த கைலாய மலை பார்க்கறதுக்கு ஓம் வடிவத்தில் இருக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலர் இதெல்லாம் கடவுள்னா கிடையாது, தற்செயலாக ஏதோ உருவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம தற்செயல்னே வச்சுக்கலாம். 29,000 அடி உயரம் இருக்கிற இமயமலை உச்சியில் ஏற தெரிஞ்சவங்களுக்கு வெறும் 22,000 அடி உயரத்தில் இருக்கின்ற கைலாச மலையோட உச்சியில் ஏற தெரியலையா? இல்லைனா ஏற முடியலையா? சிவபக்தர்கள் மட்டும் பார்த்து வியந்து கொண்டிருந்த இந்த கைலாச மலையை பார்த்து நாசா விஞ்ஞானிகளும் பார்த்து வியந்து போனார்கள். ரஷ்யாவில் இருக்க ஒருத்தர் கைலாச மலையோட உச்சியை அடைவதற்காக பயணம் செய்கின்றார். அவரோட நாமளும் புறப்படலாம் வாங்க. மவுண்ட் எவரெஸ்டோட சிகரத்துக்கு சென்றவர் தான் இவர். ரஷ்யாவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த மலையை ஏறியே தீரணுன்ற ஒரே முடிவில் வராரு. மவுண்ட் எவரெஸ்ட்டை விட சின்னதாக இருக்கிற இந்த கைலாச மலையில் ஈஸியாக ஏறிடலான்னு இந்த மவுண்ட் கிளைம்பர் நினைக்கிறாரு. நிறைய பேர் இந்த மலையில் ஏற விடாமல் இவரை தடுத்து பார்த்தாங்க. ஆனால் யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்னு மலையோட ஆரம்பத்தில் இருக்காரு. முழு தைரியத்தோடும் நம்பிக்கையோடு கைலாச மலையில் ஏற தொடங்குறாரு. பாதி தூரம் போனோன்னே அவரால் சரியாக சுவாசிக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல அதிகமாக ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் பின்வாங்காமல் முன்னேறி போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் உயரத்திற்கு சென்றதற்கு பிறகு அவரோட இதய துடிப்பு அதிகமாச்சு. அவரோட கை காலெல்லாம் நடுங்குது. -15 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்க கோல்டில் கூட அவருக்கு பயங்கரமாக வேர்க்குது. அவரோட தலைமுடியும் நகங்களும் வேகமாக வளருது. தனக்கு அதிகமாக வயசான மாதிரி அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சிஜன் குறைவாக இருந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற முடிஞ்ச இவரால் கைலாச மலையோட சிகரத்தை அடைய முடியலை. இவர் மேலே ஏறும்போது யாரோ ஏற விடாமல் தடுக்கிற மாதிரியே இவர் ஃபீல் ஆனாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை சுற்றி மர்மமாக நடக்குது. இதனால் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாரு இவர். இதுக்கு மேலேயும் நம்ம ஏறி போனோம்னா நமக்கு மரணம் தானே உணர்ந்துக்கிட்டாரு. இதனால் கைலாச மலையில் ஏறாமல் பாதி தூரத்திலேயே திரும்பி வந்துடுறாரு. இவர் கீழே வர வர எப்பவும் போல இவரோட இதயம் துடிக்குது. அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போதான் அவர் கைலாச மலையோட முழு மர்மங்களையும் புரிஞ்சுக்கிறாரு. உண்மையாலுமே கைலாச மலையில் தெய்வ சக்தி இருக்குதா? இந்த அளவுக்கு இது மர்மமாக இருக்கிறதால கைலாச மலையையும் பிரமிடையும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக பிரமிடை விட 1000 மடங்கு தலை சிறந்தது இந்த கைலாயம். சரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மலை எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 2400 மீட்டர் படர்ந்து இருக்கிற இமயமலை தொடரில் இருக்குன்னு தெரிய வருது. இந்த இமயமலைகளில் உயரமான மலை தான் மவுண்ட் எவரெஸ்ட். 29,000 அடி உயரமுள்ள மவுண்ட் எவரெஸ்ட் அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில் குளிராலேயே நடுங்கி உறைஞ்சிருவாங்களா. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில் -70 டிகிரி செல்சியஸ். இப்படிப்பட்ட மவுண்ட் எவரெஸ்டில் 11,000த்திற்கும் மேற்பட்ட நிறைய பேர் ஏறியிருக்காங்க. இந்த மனிதர்களால் மவுண்ட் எவரெஸ்ட்டை விட கிட்டத்தட்ட 6,000 அடி கம்மியாக இருக்கிற இந்த கைலாச மலையை ஏற முடியலேனா நிச்சயமாக கைலாச மலையில் ஏதோ ஒன்று இருக்கணும். இப்படிப்பட்ட கைலாச மலையை பற்றி இந்து புராணத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் எர்த்னு சொல்லப்படுற இடம்தான் இந்த கைலாசம். உலகத்தோட மெய்யப்புள்ளி இந்த கைலாசம்னு நிறைய ஆராய்ச்சியாளர்களால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யன் நடத்தின நிறைய ரிசர்ச்சில் பூமியோட மெய்யப்பகுதி இந்த கைலாசம்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கைலாச மலையிலேருந்து 6,666 கிலோமீட்டர் பயணிச்சா ஸ்டோன்ஹெஞ்ச் பகுதியை அடைய முடியும். ஸ்டோன்ஹெஞ்சிலேருந்து 6,666 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் மர்மமான பெர்முடா ட்ரையாங்கிளை நம்ம அடையலாம். அது போலவே பெர்முடா ட்ரையாங்கிளிருந்து திரும்பவும் 6,666 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் ஈஸ்டர் ஐலாண்டை அடைய முடியும். உலகத்தோட மர்மங்கள் நிறைந்த இடமாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஹெஞ்ச், பெர்முடா ட்ரையாங்கிள், ஈஸ்டர் ஐலாண்ட் இதோட நம்ம கைலாயமும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சரியாக 6,666 கிலோமீட்டர் இருக்கின்றது. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட கைலாச மலையும் மர்மங்கள் நிறைந்த இடத்துல ஒன்றுன்னு தெரியுது.
இப்பேற்பட்ட இந்த கைலாச மலையில் ஏறின நிறைய வீரர்கள் மரணம் அடைந்தார்கள். 2 வாரத்தில் வளர வேண்டிய நெகமும் முடியும் அந்த மலையோட ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையும் போது வெறும் 12 மணி நேரத்திலேயே வளருதா. அந்த மலையை விட்டு கீழே இறங்கிய வீரர்கள் அடுத்த 1 வருஷத்துலேயே வயசாகி இறந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ரஷ்யாவை சேர்ந்த டாக்டர் எர்னஸ்ட் 1999வது வருஷத்தில் கைலாச மலைக்கு கீழே டென்ட் போட்டு தங்கி ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி அவர் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய மர்மமான விஷயம் நடந்திருக்கு. கைலாச மலையை அடிவாரத்தில் இரவு நேரத்தில் மலையிலிருந்து நிறைய வித்தியாசமான மனிதர்களோட சத்தத்தை கேட்டதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைலாச மலை பார்ப்பதற்கு பிரமிடு மாதிரி இருக்கிறதா சொல்கிறாரு. இரவு நேரத்தில் வித்தியாசமான வெளிச்சம் வரதாவும் சொல்லியிருக்காரு. தென்னாடுடைய சிவபெருமான வழிபடுற எல்லா மக்களும் கைலாசநாதரான சிவபெருமான் கைலாசத்தில் தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கைலாச மலையோட மொத்த உருவமும் சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மலையிலேருந்து தான் மிகப்பெரிய ஆறுகளான சிந்து நதி, சக்லச்சாறு, காக்ரா ஆறு, அதற்கு மேல் பிரம்மபுத்திரா ஆறு இப்படின்னு நிறைய நதிகள் உற்பத்தியாகுது. இந்த கைலாச மலையில் மானசரோவர் என்கிற நன்னீர் ஏரியும் ராட்சச தலம் என்கிற உப்பு நீர் ஏரியும் இருக்கின்றது. இந்த ஏரிகள் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, மானசரோவர் ஏரி தான் உலகத்திலேயே உயரமான இடத்துல இருக்கிற நன்னீர் ஏரின்னு சொல்லப்படுது. கைலாய மலைக்கு வரும் பக்தர்கள் இந்த ஏரியில குளிக்கிறதால அவர்கள் செய்த பாவம் கழிவதாக சொல்றாங்க. இந்த கைலாய மலையின் அடிவாரத்தை சுத்தி வலம் வருவதை மட்டும்தான் புனிதமா நினைக்கிறாங்க சிவ பக்தர்கள். 52 கிலோமீட்டர் கொண்ட இந்த பாதையில் பயணம் செய்வதற்கே கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகும். இந்த ஒரு கைலாய மலை இந்துக்களுக்கு மட்டும் புனித இடமாக இல்லாமல் புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமணர்களுக்கும் கூட புனித இடமாக இருக்கின்றது. இந்த 3 மதத்தினரும் கைலாய மலையை பற்றி நிறைய மர்மங்களை சொல்றாங்க. ஹிந்து புராணத்தின்படி தென்னாடுடைய சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த மர்மமான கைலாயத்தில் வாழ்வதாக சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புத்த மதத்தினர் இந்த கைலாயத்துல தான் புத்தர் இருந்ததா சொல்றாங்க. அதே போல் சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கைலாச மலையில தான் ரிஷிபானந்தா இருக்கிறதா சொல்றாங்க. இவர் இந்த ஒரு மலையில தான் மோட்சம் அடைந்ததா சொல்றாங்க. நிறைய மதத்தினர் இந்த கைலாச மலையை புனித இடமாக கருதுகின்றனர். இதை தவிர இந்த கைலாச மலையில அன்னப்பறவை, பாலில் கலந்துள்ள நீரை விட்டு பாலை மட்டும் பருகக்கூடிய அன்னப்பறவை இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பறவையை இதுவரையும் அங்க யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. இந்த கைலாச மலையில் இருக்கின்ற நன்னீர் ஏரியான மானசரோவர் படைப்பு கடவுளான பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது. அகோரிகள், கந்தர்வர்கள், கிங்கர்கள், யக்ஷர்கள், தேவர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஏரியில குளிப்பாங்களா. இந்த மானசரோவர் ஏரிக்கும் கைலாசத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நடந்து போற தூரம் அளவு தான் இது ரெண்டும் அமைஞ்சிருக்கு. இதுவரையும் எத்தனையோ விஷயத்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளால எக்ஸாக்டா இந்த கைலாச மலை எப்போ உருவாச்சுன்னு சொல்ல முடியல. இதற்கான விடைய புராணங்கள்ல தேடினோம்னா யுகம் யுகமா இந்த கைலாச மலை கம்பீரமா இங்கே தான் இருக்கா. சிவனை பற்றி சொல்லப்படும் புராணங்களில் இந்த கைலாச மலையை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் நடனம் புரிவதால் தான் இந்த ஒரு கைலாச மலையில பனிச்சரிவு ஏற்படுது. இந்த விஷயத்த நம்ப முடியாத மக்கள் இதை தேடி போனா மரணம் நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்து, புத்திசம், சமணர்கள் போன்ற மத உணர்வுகள் இந்த கைலாசத்தை சுற்றி இருக்கிறதால இந்த மலை இருக்கும் திபெத் பகுதியை ஆளும் சீனாவின் அதிபர் இந்த கைலாச மலை மீது யாருமே இனி ஏறக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹிந்து மக்களும் சரி, நிறைய மதங்கள் இதுக்கு எதிர்ப்பாக தெரிவிச்சாங்க. ஏன்னா இப்போ மகாபாரதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வேத வியாசர் பாண்டவர்களை கைலாசத்துக்கு போய் முக்தி அடையும்படி சொல்றாரு. அதன்படி பாண்டவர்களும் கைலாசத்துக்கு சிவனை பார்க்க வராங்க. ஆசையோட மலை ஏறியதால எல்லாருமே இறந்து போறாங்க, யுதிஷ்டிரரை தவிர. கடைசியா யுதிஷ்டிரர் மட்டும்தான் போறாரு. யாரை கேட்டாலும் இந்த காலத்துல கைலாய மலையில ஏற முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்து புராணத்தின்படி நிறைய பேர் இந்த கைலாய மலை மேல ஏறி இருக்காங்களா?
அதில் முக்கியமாக சிவன் அடியார்கள் நிறைய பேர் இந்த கைலாச மலை மேலே ஏறி இருக்காங்க. காரைக்கால் அம்மையார், சுந்தரமூர்த்தி, சேரமான் பெருமான் நாயனார், பெருமிழலை குறும்பன் நாயனார், ஔவையார், அப்பன் பெருமான், திருஞான சம்பந்தர், அகத்தியர், திருமூலர் இப்படின்னு நிறைய சிவ பக்தர்கள் இந்த ஒரு கைலாசத்தில் ஏறி இருக்காங்க. சரி, இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வரலாம். 1874 வருஷம் நிக்கோலஸ் என்ற மிகச்சிறந்த ரிசர்ச்சர் கைலாச மலையை ஆராய்ச்சி செய்து பார்க்குறாரு. அதில் கைலாய மலையோட வடமேற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வழி மூலியமாக கைலாய மலையில் ஏறுனா புராணங்களில் சொல்லப்பட்ட மிகவும் மர்மம் நிறைந்த இடமான ஷாம்பலா நகரத்தை அடையலான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பகவான் விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி இந்த ஷாம்பலா நகரத்திலிருந்து தான் வருவாருன்னு பாகவத் புராணம் சொல்லியிருக்கு. ஷாம்பலா நகரத்தை பற்றி நிறைய விஷயங்களை நிக்கோலஸ் குறிப்பிடுறாரு. இது மாதிரியே 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திபெத் நாட்டில் உள்ள மிலோரபா என்ற துறவி இந்த கைலாச மலையோட உச்சியில் ஏறி இறங்கினதா சொல்லப்படுது. அந்த ஒரு துறவி இந்த கைலாய மலையை ஏறும்போது கைலாய மலையோட சிகரத்தை அடையக்கூடிய பாதையானது அடிக்கடி மாறுவதாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட ஒவ்வொரு உயரத்துலேயும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த ஒரு டெம்பரேச்சரே மனிதர்களோட மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறாரு. இந்த துறவி மலையில் ஏறினதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இதுவரையும் கிடைக்கல. இவர் கைலாய மலையில் ஏறியதா அந்த திபெத் நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. இதை தவிர இந்த கைலாச மலையில் எந்த ஒரு ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் ஏரோப்ளைன்ஸ் பறக்காது. இந்த ஒரு தடையை கவர்மெண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மலைக்கு கீழே நிறைய மனுஷங்களோட எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. பல பேர் இந்த மலையிலேருந்து தான் உயிர் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாசா விஞ்ஞானிகள் இந்த மலையிலேருந்து அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் எந்த ஒரு காம்பஸும் வேலை செய்யாதா. இது ஏன்னு பார்த்தோம்னா இந்த மலையில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதா நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மலை உண்மையாகவே ஒரு அதிசயம்தான். ஒரு மலையில் 2 ஏரிகள் இருந்தும் ஒரு ஏரியில் நல்ல தண்ணியும் இன்னொரு ஏரியில் உப்பு தண்ணியும் எப்படி இருக்க முடியும்? இதை நினச்சி பார்த்தாலே நம்மளோட உடம்பெல்லாம் சிலிர்க்குது. சிவபக்தர்களுக்காக கைலாசத்தில் சிவன் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக கைலாய மலையோட தெற்கு பகுதியில் சூரியன் மறையிறத பார்க்கும்போது கைலாய மலையோட நிழல் ஸ்வஸ்திக் சிம்பிளோட வடிவத்தில் விழுகுது. அதனால் இந்த கைலாய மலையில் சிவன் இருக்கிறதா 100% நம்பப்படுது. யோகிகள் மட்டும் ஏறக்கூடிய இந்த கைலாச மலையில் ஒரு சித்தர் கைலாச மலையோட உச்சிக்கே சென்று தென்னாடுடைய சிவபெருமான தரிசனம் செஞ்சதற்கான ஆதாரத்தை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க நண்பர்களே, ஆதாரத்தை பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சித்தர் கைலாச மலையிலே வாழ்வதா சொல்கிறாங்க. கைலாச மலையோட அதிகப்படியான டெம்பரேச்சரில் இவர் எப்படி ஆடை இல்லாமல் இருக்காருன்னு தெரியல. இவர்கிட்ட போய் நீங்கள் சிவனை பார்த்தீங்களான்னு கேட்டால் தலையை மட்டும் ஆட்டுறாரா? ஒருவேளை யோகிகள் பேசக்கூடாதுன்னு இருக்குமோ என்னமோ. இந்த யோகி நடந்து வருவதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவர் இவ்வளோ குளிரில் எந்த ஒரு சூட்டும் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா பாராட்டணும். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. கைலாசநாதர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் இந்த மலையில் இருக்காரா? நாயன்மார்கள் குறிப்பிடும் இந்த கைலாச மலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. உண்மையாலுமே இந்த சித்தர் அந்த மலை மேலே ஏறி இருப்பாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் அந்த மலையில ஏறலைனா கூட சிவபெருமான் இருப்பது உண்மை. இந்த கைலாச மலையில சிவபெருமான் இருக்கிறத நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவ பக்தர்களுக்கு நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.